காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு தேவனில் நம்பிக்கை. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை மத்தேயு 26:26. இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். இந்த முதலாவது தியான பகுதி மத்தேயு 26 வசனங்கள் 26 முதல் 29 முடிய. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பமாக இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். ஒரு தம்பதியினருக்கு பிறந்த மூத்த மகள் அவளுடைய 13ஆம் வயதை எட்டிய போது இந்த தம்பதியினர் அவர்கள் அந்த மகளுடன் சேர்ந்து சிறு பிராயத்திலிருந்து அவளுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் எழுதி வைத்திருந்த தொகுப்புகள் அடங்கிய புத்தகத்தை அவளுக்கு பரிசாக கொடுத்தார்கள். அதில் அந்த மகளுடைய விருப்புகள், வெறுப்புகள், தனித்திறன்கள், மறக்க முடியாத சில பேச்சுக்கள், நகைப்பை தரும் சில நிகழ்வுகள் ஆகியவற்றை அவர்கள் குறித்து வைத்திருந்தார்கள். சிலர் குறிப்பிட்ட இடங்களில் தேவன் அவளில் செயல்படும் விதத்தை அவர்கள் கண்டதையும் நீண்ட கடிதம் போன்று எழுதி வைத்திருந்தார்கள். அவளுடைய 13ஆம் பிறந்த நாளில் அவர்கள் அதனை அவளுக்கு கொடுத்த போது அது அவளை மெய்மறக்க செய்ததாம். அவள் தன்னுடைய தனித்துவத்தை அறிந்து கொள்ள அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்ததாம். அருமையானவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு
26 முதல் 29 வரையிலும் உள்ள பகுதியிலே ஒரு சாதாரண பொருளான அப்பத்தை ஆசீர்வதித்ததன் மூலம் இயேசு அதன் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றார். அவர் படைத்த மற்ற படைப்புகளோடு ஏன் தேவன் அப்பத்தையும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக படைத்தார்? இதன் மூலம் இந்த உலகத்தின் பொருளாதார எதிர்காலத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு நாள் அவருடைய படைப்புகள் அனைத்தும் அவருடைய மகிமையால் நிரப்பப்படும். எனவே இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், அதை பிட்டு அவர்களுக்கு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வசனங்கள் 20-21 இவ்வாறாக படிக்கிறோம். அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று படிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை கதையின் துவக்கம் குழப்பம் நிறைந்ததாக ஒருவேளை இருக்கலாம். உனக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை நீ உணராமல் இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய கதை ஒன்று உள்ளது. தேவன் உன்னை விருப்பத்தோடு ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கினார். அவர் உன்னில் மகிழ்ச்சி அடைகின்றார் என்பதே அந்த கதை. உன்னை மீட்பதற்காக தேவன் உன்னை தேடி வந்தார் என்று சொல்லி மத்தேயு 26-28 படிக்கிறோம். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை உனக்கு தந்து உன்னை புதியதாக்கி உன்னுடைய அடையாளத்தை மீட்டுக் கொடுத்தார் அல்லவா? அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அருமையானவனே என்று கூறும் அந்த மிகப்பெரிய கதைதான் அந்த கதை. எந்த நோக்கத்தோடு, எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டாய் என்பதை அறிந்து கொண்ட நீ இப்பொழுது உன்னை குறித்து நீ எப்படி காண்கின்றாய்? நீ இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகளையும் விட உன்னை குறித்த மிகப்பெரிய அந்த கதை என்ன என்பதை நீ இப்பொழுது நினைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்வதெல்லாம் வேதாகமத்தின் ஆதாரங்களின்படி நீங்கள் செல்லும் பாதையிலே நிலைத்திருங்கள். நீ எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறாயோ அந்த பாதையிலேயே நிலைத்திரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது அதிகாரம் வசனம் 5 சொல்லுகிறது, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று தோமா கேட்கிறார். யோவான் 14வது அதிகாரம் முதல் 7 வசனங்களையும் படிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். தேவனில் நம்பிக்கை என்கிற தலைப்பிலே தியானித்து வருகும் நாம் செல்லும் பாதையிலே நிலைத்திருக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நாம் ஞாபகப்படுத்தப்படுகிறோம். எதிலும் சந்தேகப்படும் சீஷனான தோமாவின் நிலைமையில்தான் நாம் அநேகர் இருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு தன்னுடைய சீஷரிடம் நான் அவர்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போவதாக தெரிவித்தார். யோவான் 14:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். உடனே தோமா என்கிற அந்த சீஷன் விவாதத்திற்குரிய ஒரு கேள்வி எழுப்பினார். ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி நாங்கள் அறிவோம் என்றான். இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையிலே கிருபையிலே நிலைத்திருக்கிற நீங்களும் நானும் பல முறை உங்களுக்கும் இந்த கேள்வி வந்திருக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறீரா? நீர் அப்படி இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி வந்திருக்காது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். தோமா கேட்டது போல, ஒருவேளை ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, உம்முடைய வழியை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இங்கு இந்த பகுதியிலே இயேசு உடனடியாக அவர்களை எங்கு அழைத்து செல்கின்றார் என்பதை அவனுக்கு விளக்கினார்.
அவனுடைய சந்தேகத்தை தீர்த்தார் என்று அங்கே கூறப்படவில்லை. ஆனால் அவர் தம் சீஷரிடம் தாமே அவர்களுக்கு வழியாக இருப்பதாக உறுதியளித்தார். அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்து மாத்திரமே எனக்கு போதும், அவரே எனக்கு வழியும் என் சத்தியமும் எனக்கு ஜீவனமாயிருக்கிறார் என்று சொல்லி நம்பி வந்திருக்கிற உங்களுக்கும் நல்ல எதிர்காலம் உள்ளது என்பதை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். தோமாவுக்கு அவர் விளக்கி கூறவில்லை, சொன்னார், நீ என்னை பின்பற்று, நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று. நமக்குள்ளும் எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகள் எழலாம். நமது பிற்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை ஒருவரும் அறியோம். வாழ்க்கை முழுவதும் நெளிவுகளாதான் உள்ளது. நமக்கு எதிரே வருவதை நம்மால் காண முடியவில்லை என்றெல்லாம் நம் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது சரியாக தோன்றினாலும், ஆனால் நாம் இயேசுவை அறிந்து கொண்டோமே ஆனால் அவர் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அவர் செங்கடலின் உள்ளே ஒரு வழியை வைத்திருந்தார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உங்களுக்கு முன்பாக இருப்பது ஒரு பெரிய செங்கடலாக தோன்றலாம், ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, அதற்குள்ளே தேவன் ஒரு வழியை வைத்திருந்தார். அந்த வழியை தான் உங்களுக்கும் காட்டப் போகிறார். அடுத்து என்ன வரும் என்பதை இயேசு அறிவார். அவர் நம்மிடம் கேட்பதெல்லாம் நாம் அவருக்கு மிக நெருக்கமாக நடக்க வேண்டும் என்பதே. அவரை கரம் பற்றி நீங்கள் பற்றி கொள்வீர்களா? தேவனில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நீங்கள் செல்லும் பாதையிலே நிலைத்திருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி உள்ள மிகப்பெரிய பயம் என்ன அருமையானவனே? உன்னுடைய எதிர்காலத்திற்குள் செல்ல இயேசுவை பின்பற்றினாலே போதுமானது. சமர்ப்பிப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, அருமையாக ஆசீர்வாதமாக தந்திருக்கிற இந்த ஜெப வாஞ்சைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல காலை தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனில் நம்பிக்கையோடு நிலைத்திருக்கிறது எப்படி என்பதை நீங்கள் கற்றுத்தந்தீர். யாராவது எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு கேள்விகளோடு என்ன நடக்கும் என்பதை அறியாது இருக்கிறார்களானால், இயேசு சொல்லுகிறேன் இந்த காலையிலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், இயேசு மாத்திரமே போதும், இயேசு இயேசு என்று சொன்னால் ஆண்டவரே உம்மை நாங்கள் பின்பற்றுகிறோம். உம்மோடு இன்னும் நெருக்கமாக கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வீர். எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே, இயேசு இரட்சகர் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.